சென்னையின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை மண்ணடி, முத்தையாள்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். பெங்களூரு வெடிகுண்டு விபத்து குறித்து இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல ராமேஸ்வரத்திலும் என்ஐஏ சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் 2 குண்டுகள் வெடித்து சிதறியதில் பெண்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பை நிகழ்த்திவிட்டு மர்ம நபர் தமிழ்நாடு அல்லது கேரளாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்பதால் 2 தனிப்படை போலீசார் அந்த மாநிலங்களில் முகாமிட்டும் மர்ம நபரை தேடி வருகின்றனர். வெடிகுண்டு வைத்துவிட்டு தப்பிச் சென்ற நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கை தற்போது என்ஐஏ விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து 3ஆம் பாலினத்தவர்களின் எண்ணிக்கை குறித்து புள்ளி விவரங்களை சேகரிப்பதை துரிதப்படுத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த கிரேஸ் பானு கணேசன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 3ஆம் பாலினத்தவர்களுக்கு எத்தனை சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பது குறித்து கொள்கை முடிவை விரைவாக எடுக்க அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசை ராகுல் காந்தி கடுமையாக சாடி வருகிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் இருப்பதுடன் மத்திய அரசில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமலும் மெத்தனம் காட்டுகிறார். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வழங்கிய தரவுகளின்படி 78 துறைகளில் 9,64,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. நிரந்தர பணிகளை வழங்குவதை ஒரு சுமையாக கருதும் பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஒப்பந்த பணி முறையை ஊக்குவித்து வருகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு வலிமையான திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என பதிவிட்டுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. சனாதன தர்மம் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வழக்கு நேற்று நீதிபதி பிரீத் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அவரது சார்பில் வழக்கறிஞரோ ஆஜராகவில்லை. அதே நேரத்தில் மற்ற 3 பேரின் சார்பில் அவர்களது வழக்கறிஞர்கள் ஆஜராகி வக்காலத்து தாக்கல் செய்தனர். இதையடுத்து நீதிபதி உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரில் ஆஜராகும்படி மீண்டும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்மனை அங்குள்ள உள்ளூர் போலீஸ் இணை கமிஷனர் மூலம் உதயநிதி ஸ்டாலினிடம் நேரில் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அரசியல் கட்சிகளால் பணமாக்கப்படும் தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை வெளியிட கூடுதல் அவகாசம் தேவை என்று எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திரம் செல்லாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமித்த கருத்தாக கடந்த மாதம் அதிரடி தீர்ப்பை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரங்கள் விநியோகத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இதுவரை வழங்கிய பத்திரங்கள் குறித்து விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்க கோரி பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து எஸ்பிஐ தனது மனுவில் அரசியல் கட்சிகளால் பணமாக்கப்படும் தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை வெளியிட கூடுதல் அவகாசம் தேவை என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஏப்ரல் 12, 2019 முதல் தேர்தல் பத்திரங்களை பெற்ற அரசியல் கட்சிகளின் விவரங்களையும் பெறப்பட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் 6ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பேரிடர் காலங்களில் நிவாரணத் தொகை வழங்காமல் வஞ்சித்த பிரதமரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிப்பார்கள் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டியளித்துள்ளார்.
மக்களின் முதல்வர் மனிதநேயர் திருநாள் என்னும் தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சி அமைச்சர் பி.கே. சேகர்பாபு முன்னிலையில் அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொரட்டூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நடிகர் சத்யராஜ், பாடலாசிரியர் ப. விஜய் மற்றும் திமுக வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, நரேந்திர மோடி தனது கட்சியை நோட்டாவுக்கு இணையாக வாக்குகள் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் மாதம் ஒரு முறையாவது தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு மட்டும் 6வது முறையாக பிரதமர் தமிழகத்திற்கு வந்துள்ளார் என்று தெரிவித்தார். சானார்பட்டியில் 3277 பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 19.67 கோடி மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் சக்கரபாணி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி சானார்பட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் 369 இலவச வீட்டுமனை பட்டாக்களும் மற்றும் இதர திட்டங்களின் கீழ் நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 3277 பயனாளிகளுக்கு ரூபாய் 19.67 கோடி மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி வழங்கினார். திறந்து விழாவில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக இந்தியாவிலேயே வேறு மாநிலங்களில் செயல்படுத்தாத பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி அந்த திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் வகையில் திறம்பட செயல்பட்டு வருகிறார். நத்தம் சட்டமன்ற தொகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதிகள் என அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போச்சம்பள்ளி அருகே பிரபல நகைக் கடையில் வெல்டிங் வைத்து கடையின் சட்டரை திறந்து கொள்ளையில் ஈடுபட்ட நபரை வங்கி காவலாளி அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இயங்கி வரும் பிரபல நகைக் கடையில் இரவு மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வெல்டிங் வைத்து கடையின் சட்டரை திறந்து மர்ம நபர் ஒருவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனை அங்கிருந்த தனியார் வங்கி காவலாளி சிங்காரவேலன் என்பவர் கண்டு உடனடியாக போச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். அப்பொழுது இரவு பணியில் இருந்த போச்சம்பள்ளி காவல் உதவி ஆய்வாளர் நேரு மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை கிராமத்தைச் சேர்ந்த அம்மாசி என்பவரது மகன் கிரண்குமார் என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட கிரண்குமாரிடமிருந்து அவரது உள்ளாடையில் 2,50,000 ரூபாய் மதிப்பிலான 3 சவரன் தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து பர்கூர் டிஎஸ்பி பிருத்திவிராஜ் சவுகான், கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தமிழரசி ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். ஒரே நேரத்தில் 2 முறை நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கிறார். தமிழகத்தில் குடியேறினாலும் கூட பிரதமர் மோடி 40இல் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாது என தமிழ்நாடு அரசு கொறடா கோபி செழியன் விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கொறடா கோபி செழியன் கலந்து கொண்டு திமுக அரசு சாதனைகள் மற்றும் நிதிநிலை அறிக்கை பற்றி சிறப்புரையாற்றினார். ஒரே வாரத்தில் 2 முறை நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கிறார். தமிழகத்தில் குடியேறினாலும் கூட பிரதமர் மோடி 40இல் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாது என விமர்சித்து பேசினார். குழந்தைகள் நாள்தோறும் நாளிதழ்கள் வாசிக்க கற்றுக் கொடுங்கள் என்று உதகையில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் சைலேந்திரபாபு பேசியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 26ஆம் ஆண்டு விழா பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. பள்ளி தாளாளர் ஃபாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு காவல்துறை முன்னாள் தலைவர் சைலேந்திரபாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துங்கள். சிறந்த கல்வி இல்லை என்றால் இந்த நாடு முன்னேற்றம் அடையாது என்று அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து குழந்தைகளையும் குறைந்தது 1 மணி நேரம் விளையாட அனுமதியுங்கள், அப்போதுதான் அவர்கள் உடல் தகுதியானதாக இருக்கும் என்று எடுத்துரைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.